தந்தானே 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 தந்தானா தந்தானே தானா தன தன நன்னே தானா தந்தானே தானா தன தன நன்னே நானா. வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் வழங்கும் தொகுப்பு செயல் விளக்கங்கள் மூலம் புதிதாக வெளியிடப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகளின் நிலங்களில் பல்வேறு இடங்களில் மேற்கொண்டு பயிர்களின் உற்பத்தி திறனை அறிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்கள் பரவலாக்கம் செய்யப்படுவதுடன் வேளாண் உற்பத்தியும் அதிகப்படுகிறது. அந்த வகையில் எண்ணெய் வித்து பயிர்கள் மற்றும் பயிர் வகை பயிர்களில் தொகுப்பு செயல் விளக்கங்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை வேளாண்மை அறிவியல் நிலைய உழவியல் தொழில்நுட்ப வல்லுநர் எஸ். சுரேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக்க வேண்டும் என்ற கோட்பாடுக்கு இணங்க இந்த கோவிந்தாபுரம் கிராமத்தை வந்து அந்த டிஎஃப்ஐன்னு சொல்லுவாங்க, டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்காக நாங்கள் வந்து தத்தெடுத்திருக்கோம். இந்த கிராமத்தில் அதாவது எண்ணெய் வித்து பயிர்கள் மற்றும் எண்ணெய் பனை அபிவிருத்தி இயக்கம் மற்றும் உணவு ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லி என்எஃப்எஸ்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழையும் நமக்கு வந்து தொகுப்பு செயல்விளக்க திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்து பயிர்கள் மேம்பாடு இயக்கத்தின் கீழே இருக்கக்கூடிய நிலக்கடலில் வந்து நம்ம தொகுப்பு செயல்விளக்க திட்டங்கள் வந்து இங்கே வந்து நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 விவசாயிகளுக்கு ஒரு விவசாயிக்கு 1 ஏக்கர் என்ற விதத்தில் வந்து நம்ம வந்து இந்த தொகுப்பு செயல்விளக்க திட்டங்கள் 50 விவசாயிகள் தோட்டத்தில் சுமார் 20 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து அந்த முக்கிய இடுபொருளான அதாவது கிரிட்டிக்கல் இன்புட்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம வந்து விதையை வந்து நம்ம விவசாயிகளுக்கு செயல்விளக்கமாக வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஆண்டாண்டு காலமாக பார்த்திங்கன்னா மானாவாரியில் டிஎம்வி 7 அப்படிங்கக்கூடிய டிஎம்வி 7 அப்படிங்கக்கூடிய நிலக்கடலை வந்து சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு இணையாக அதே அளவு வயது உடைய ரகமான தரணியை வந்து நம்ம இந்த தொகுப்பு செயல்விளக்க திட்டத்தில் வந்து நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 105லேருந்து 110 நாள் பயிராகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதனுடைய இன்னொரு சிறப்பியல்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம். அந்த வறட்சின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 35 நாளைக்கு வரைக்கும் கூட நீங்கள் மழை இல்லைனா வந்து அந்த பயிர் வந்து அந்தளவுக்கு நல்ல மகசூலை வந்து கொடுக்கக்கூடியது, எந்த விதமான பாதிப்பும் மகசூலில் வராது. அந்த ரகத்தை வந்து நம்ம இங்கே வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த தொகுப்பு செயல்விளக்க திட்டத்தில் வந்து முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது மண் பரிசோதனையின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விவசாயிகள் நிலங்களில் வந்து நம்மளே வந்து எப்படி மண் பரிசோதனை செய்யணும், அதன் முக்கியத்துவம் என்ன, எப்படி மண் மாதிரிகள் சேகரிக்கும் அப்படிங்கிறதுக்கான சம்மந்த பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம். அந்த பயிற்சியை கொடுத்து அவங்கள வந்து அவங்க தோட்டத்தில் வந்து அந்த மண் பரிசோதனைக்காக தேவையான மண்ணை வந்து சேகரிக்க சொல்லி அந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேளாண்மை அறிவியல் மையத்திலே வந்து மண் பரிசோதனை கூட இருக்குது. அங்கே கொண்டு போய் நம்ம வந்து மண் பரிசோதனை செய்து அதில் இருக்கக்கூடிய காராமிலத்தன்மை, அதாவது ஈசின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அதாவது மின்கடத்து திறன், மறுபடியும் தலை மணி சாம்பல் சத்து போன்ற பேரூட்ட சத்துக்களும் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் ஆகியவை வந்து பரிசோதனை செஞ்சு அந்த மண்ணில் எவ்வளோ வந்து சத்துக்கள் இருக்குது, என்ன வந்து காராமிலத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி உரப்பரிசோதனையும் ஜிப்சம் போடுறது சம்மந்தமாகவும் நம்ம வந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அதுக்கு சம்மந்தமான பயிற்சிகளும் கொடுத்து அது எப்படி போடணுங்கிறது வந்து அதாவது சாயில் டெஸ்டிங் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு மண் பரிசோதனையினுடைய முடிவுகளை வச்சு அவங்களுக்கு வந்து என்னென்ன உரம் எந்தெந்த காலத்தில் எப்படி போடணுங்கிற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து செயல் விளக்கங்கள்லாம் வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இயந்திரம் மூலியமாக வந்து விதை விதைக்கிறதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக போடக்கூடிய ஏர் மூலியமாக போடக்கூடிய விதை அளவோட வந்து இயந்திரம் மூலியமாக போடுறதுனால விதையினுடைய அளவு வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி விதை விதைச்ச 3ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லி, அதாவது களைக்கொல்லி வந்து தெளிக்கிறதுக்காக நம்ம பரிந்துரை செய்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு களை வெட்டக்கூடிய செலவு வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதேமாதிரி 2வது களை வந்து பார்த்திங்கன்னா
விதை விதைச்ச 35லேருந்து 40ஆவது நாள் வந்து 2வது களை வந்து வெட்ட சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் வந்து அடியோரமாக வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிலோ அளவுக்கு நம்ம பரிந்துரை செஞ்சுருக்கோம். அதுபோக 10 கிலோ தலைச்சத்து, 10 கிலோ மணிச்சத்து, 45 கிலோ வந்து சாம்பல் சத்து வந்து நம்ம பரிந்துரை செய்கிறோம். இதனால் செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 60% அதாவது பாதி அளவு வந்து தலைச்சத்தையும் மீதி இருக்கக்கூடிய சாம்பல் மற்றும் மணிச்சத்தை வந்து அடியோரமாக போட்டோம். மீதி இருக்கக்கூடிய பாதி அளவு 5 கிலோ தலைச்சத்தை வந்து 2வது களை வெட்டும் போதும் நம்ம மேலோரமாக போடுறதுக்கு பரிந்துரை செய்கிறோம். அதேமாதிரி மீதி இருக்கக்கூடிய ஜிப்சத்தை வந்து 2ஆம் களை வெட்டும் போது அதாவது 40லேருந்து 45ஆவது நாள் வந்து இந்த ஜிப்சம் போட்டு மண் அணைக்கிறாங்க. இப்படி மண் அணைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து விழுதுகள் வந்து நிறைய வரும். அதேமாதிரி பொக்கு காய்கள் வராது. அதனுடைய கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா பருமனாக நல்லா வந்து திரட்சியாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜிப்சம் போடுறதுனால. அந்த விதைக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் சொன்னது எல்லாமே மானாவாரி பயிர்களுக்கான பரிந்துரை. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலிமா இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது வேர்க்கடலை ரிச்சுன்னு சொல்லக்கூடியது. இது வந்து பூ பூக்கக்கூடிய பருவத்தில் வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து 3 கிலோ வீதம் வந்து தெளிக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணுறோம். இப்படி பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூவும் பிடிக்குது. அதேமாதிரி விழுதுகள் வந்து நிறைய இறங்கி நல்ல ஒரு மகசூல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சப்போஸ் ரொம்ப வறட்சியான காலங்களில் வந்து ரெயின் கன் சொல்லக்கூடிய நீர்த்தெளிப்பான் முறையை பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து அங்கங்கே வந்து தெளித்து விட்டு அது வந்து மகசூலை வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பூச்சி நோய் வந்து அதிகமாக இந்த பகுதியில் வரதில்லை. கம்பளி புழு அங்கங்கே கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் வேப்பங்கொட்டை எண்ணெய்கள் வந்து தெளிக்கிறதுக்கு நம்ம பரிந்துரை செய்கிறோம். அது இல்லாமல் அந்துப்பூச்சிகளை கவர்றதுக்காக நம்ம அதாவது ஃபெரமோன் ட்ராப்பு இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதுக்கு கொடுக்குறோம். நோயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைப்புள்ளி நோய் மற்றும் துரு நோய் முக்கியமாக வந்து இந்த பனிக்காலமாக இருக்கிறதுனால துரு நோய் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து சூடோமோனாஸ் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் அல்லது லிக்விட் ஃபார்மாக இருந்தால் திரவ வடிவத்தில் இருந்ததுன்னா 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து தெளிக்கிறதுக்கு நம்ம பரிந்துரை பண்ணுறோம். இது மாதிரி பரிந்துரை பண்ணுறதுனால ஓரளவுக்கு நல்லா அந்த நோயை வந்து கட்டுப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி விதை விதை 105லேருந்து 110 நாளுக்குள்ளே வந்து அந்த காய்கள் மெச்சூர் அடைஞ்சது, அது முதிர்ச்சி அடைஞ்சிருது. அந்த முதிர்ச்சி அடைஞ்ச காய்களை வந்து இயந்திரங்களை கொண்டு அறுவடை செய்கிறோம். அப்படி அறுவடை செய்ததில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு அதாவது 800லேருந்து 850 கிலோ வரைக்கும் ஒரு விவசாயிகள் வந்து இது அறுவடை செஞ்சுருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு நிகர லாபமாக வந்து 40லேருந்து 45,000 வந்து ஒரு விவசாயி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான தொழில்நுட்பங்களை வந்து மானாவாரி நிலக்கடலை சாகுபடியில் கடைபிடித்து விவசாய பெருமக்கள் அனைவரும் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற எஸ் சுரேஷ்குமார் அவர்களை 07812803805 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.